வணக்கம். இந்த உலகத்தில் அழிவே இல்லாத, யாராலும் அழிக்க முடியாத நிரந்தரமாக ஒன்று இருக்கு. அந்த அழிக்க முடியாத அது எது? அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உயிர். அது நீங்கள் தான். உங்களை யாராலும் அழிக்க முடியாது. ஏன் நீங்களே நினைச்சாலும் உங்களை அழிக்க முடியாது. அழிவில்லாதது நீங்கள் தான். உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ நம்ம சொல்கிறோம். இப்போ உங்கள் மனசில் உங்கள் இதய பக்கத்தில் கை வச்சுக்கங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எதனால் பயம் வருது? கவலைகள், துக்கங்கள், இதெல்லாம் எதனால் வருது? ஒருவேளை நம்ம உடம்புக்கு ஏதாவது ஆயிருமோ, இல்லை நேற்று நம்ம ஒரு செயல் அப்படி செஞ்சால் அவங்க நம்மளை அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தம், இல்லை நாளைக்கு நம்ம இன்றைக்கி இப்படி பண்ணிட்டோமே, நாளைக்கு யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்ற ஒரு பயம், இல்லை நம்ம சேர்த்து வச்சுருக்கிறதுல ஏதாவது பொருள்களுக்கோ எதுக்காவது சேதம் ஆயிருமோ என்ற ஒரு கவலை. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்குது, துக்கமாக இருக்குது, உங்களால் நிம்மதியாக வாழ முடியல. இப்போ இதில் எதுவுமே நீங்கள் இல்லை, நீங்கள் இந்த உலகத்தினால யாருனாலையும் அழிக்க முடியாத ஒரு ஒன்று அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு இந்த பயம் துக்கம்லாம் இருக்குமா? போயிடும். ஸோ அதுக்கு தான் யாராலும் அழிக்க முடியாத, நீங்களே நினைத்தாலும் அழிக்க முடியாத, எப்பவும் நிரந்தரமாக இருக்கிற அவர் யார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏன் பயப்பட்டோம்? இந்த உடலுக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்னு நினச்சி நம்ம பயப்பட்டோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த உடலே இல்லைங்கிறோம். அது எப்படி? நான் இந்த கண் இருக்குது, காது இருக்குது, கை கால் எல்லாம் இருக்குது, இதை வச்சு தான் நான் இயங்குறேன், எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நான் எப்படி இந்த உடலே இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ உங்களுக்கு கண், கை, காது எல்லாம் இருக்குது. இப்போ கை ஒருவேளை திடீர்னு இடையில கை காலுக்கு ஏதாவது ஆனாலும், ஒருவேளை இல்லாமல் போனாலும் வாழ்கிறவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. சரி, இந்த உடம்புலேயே நிறையா பார்ட்ஸை எடுக்கிறாங்க, மாற்றுறாங்க, வைக்கிறாங்க, ஆனாலும் அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் உடலே போனாலும், அப்போ உடலில் ஒவ்வொரு பார்ட்ஸு போனாலும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம இந்த உடலா? இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்கள் உடல் இங்கே இருக்குது, நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு அரை தூக்கத்தில் நீங்கள் சரியாக தூங்காதப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கனவு வரும். அந்த கனவுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா அங்கே இருப்பீங்க. அங்கே ஒரு 10 பேர்த்து கூட நின்று பேசிகிட்டு இருப்பீங்க, அவங்க உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஆனால் உங்கள் உடல் இங்கே இருக்குது, ஆனால் நீங்கள் அங்கே இருக்கீங்க. இது எப்படி சாத்தியம்? அப்போ நீங்கள் இந்த உடலா? இல்லை, உடல் இங்கே இருக்குது, ஆனால் நீங்கள் அங்கே இருக்கீங்க. அங்கே 10 பேர்த்தையும் சேர்த்து பேச வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு டைரக்டர் எப்படி ஒரு படம் எடுத்தால் நிறைய பேர்த்த வச்சு பேச வச்சுக்கிட்டு இருப்பாரோ, அதுபோல் நீங்கள் கனவுல 10 பேர்த்த நீங்கள் தான் பேச வைக்கணும். அவங்க எடுத்த மாதிரி இருக்கவங்களாம் உங்களுக்கு ஆப்போசிட்டுக்கு என்ன பேசணுங்கிறதே நீங்கள் தான் முடிவு பண்ணி தான் அவங்கள பேச வைக்கிறீங்க. அவங்க உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அதான் உண்மை. உங்களுக்கு கனவு வந்திருக்கும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் இந்த உடல் அல்ல. உடல் இங்கே இருந்தாலும் நீங்கள் அங்கேயெல்லாம் போயிட்டு வர்றீங்க. அப்போ நீங்கள் ஒரு வேளை அந்த மனமா? ஓ, அப்போ நம்ம இந்த மனசு தான் போல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் அந்த மனமும் அல்ல. எப்படி? இப்போ அதே கனவே பாருங்கள், அதே தூக்கத்திலே இப்போ திரும்ப போங்க. நீங்கள் இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, ஒரு பாதி தூக்கத்தில் இருக்கும்போது தான் கனவு வரும். நல்லா ஆழ்ந்து தூக்குனவங்களுக்கு கனவும் மேக்சிமம் வராது.
நல்லா ஆழ்ந்து தூங்குறவங்களுக்கு உண்மையை சொன்னால் அந்த உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த உண்மை பேச ஆரம்பிக்கும். அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ நீங்கள் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே உங்களுக்கும் தெரியல. இப்போது உங்கள் உடம்பையும் காணோம், உங்கள் மனசையும் காணோம். ஆனால் நீங்கள் என்ன உயிரோடு இருக்கீங்க, அங்கே தான் இருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கீங்க. காலையில் முடிச்சு பார்த்தா நீங்கள் இருக்கீங்க. அப்போ அங்கே மனசும் இல்லை, ஆனால் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் மனசும் வேலை செய்யலை, ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ளே எல்லாமே, உங்கள் உடலில் எல்லாமே உள்ளுக்குள்ளே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அது யாரோ இயக்குறாங்க, ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் இப்போ வெயிலில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு வெயில் ஜாஸ்தி அதிகமாகி உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி குறையுது. எனர்ஜி குறைஞ்சி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டீங்க. இப்போ மற்றவங்களாம் வந்து தண்ணி தெளித்து அப்படி இப்படின்னு பண்ணி உங்களை எழுப்புறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுது. நீங்கள் அரை மணி நேரம் கழித்து முழிக்கிறீங்க. முழிச்சு பார்த்தா அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு அது வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே என்னென்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்போவும் நீங்கள் இருந்திருக்கீங்க. நீங்கள் இருந்தனால தான் அரை மணி நேரம் கழித்து முழிக்கிறீங்க. அப்போ அந்த அரை மணி நேரம் மனசு வேலை செய்யலை. இல்லை, இருந்தாலும் நம்ம இருந்திருக்கோம், நம்ம உயிரோடு தான் இருந்திருக்கோம். அப்போ நம்ம இந்த உடலும் அல்ல, அந்த மனமும் அல்ல. சரி, இப்போ நம்ம இந்த எனர்ஜி தானா அப்படின்னு பார்த்தா, ஸோ அந்த எனர்ஜி குறைஞ்சனால தான் நீங்கள் கீழே விழுந்தீங்க. ஆனால் உயிர் இருந்துச்சு, உங்களுக்குள்ள அந்த இயக்கம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, நீங்கள் இருந்தீங்க. ஆனால் எனர்ஜி இல்லை. அப்போ அந்த எனர்ஜியும் நீங்கள் இல்லை. இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஆஸ்பத்திரியில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக கூட கோமாவில் படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு உடல் அசையாது, மனசும் வேலை செய்யாது. ஏன்னா மனம் வேலை செஞ்சால் தான் உடல் அசையும். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ அவங்களுக்கு மனசும் வேலை செய்யலை, அதனால் உடம்பும் வேலை செய்யலை, படுத்த படுக்கையாக இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு, யாரோ நம்மளே இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உள்ளே ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஒரு 20 வருஷம் கழிச்சு எழுந்திருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த 20 வருஷத்துக்கு உண்டான 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் மனசு எங்கே நின்றுச்சோ ஒரு வேளை ஞாபகம் வந்தாலும் அங்கேருந்து தான் வரும். இந்த 20 வருஷம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ மனம் இயங்கலை, ஆனால் நம்ம இருந்திருக்கோம். இந்த உடம்பும் இயங்கலை, ஆனால் நம்ம இருந்திருக்கோம். அந்த 20 வருஷம் கழித்து அந்த 20 வருஷத்துக்கு உண்டான உடம்புக்கு உண்டான வளர்ச்சி தளர்ச்சி மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு உடலில் மாற்றமும் இருக்காது. அது ஒரு பொருட்டாகவே நம்மளுக்கு தெரியாது. அப்போ உடம்பும் இயங்கலை, மனசும் இயங்கலை, நம்மக்கிட்ட எனர்ஜி இல்லாமல் தான் படுத்திருக்கோம். ஆனால் நம்ம உயிரோடு இருந்திருக்கோம். அப்போ நம்ம யார்? நீங்கள் உடலும் அல்ல, மனமும் அல்ல, நீங்கள் ஒரு எனர்ஜியும் அல்ல. இதெல்லாம் அல்லாத அதற்கும் மேற்பட்ட ஆன்மா. தூய தமிழில் சொன்னால் உயிர் இல்லை ஆத்மா. உயிருங்கிறதா தூய தமிழ். சரி, நம்ம ஆன்மா, இதை நம்ம சொல்லலை, நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதை அப்படியே ஏற்றுக்கிட்டால் உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸி. நீங்கள் சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம். இதை ஏற்றுக்க முடியாதவங்களுக்கு தான் இவ்வளோ விளக்கம் நம்ம சொல்கிறோம். இதை நம்ம புரிய வைக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த அண்டம், இந்த பிரபஞ்சம் பேரான்மா, நீங்கள் அதிலிருந்து வந்த ஆன்மா. இல்லை, இந்த பிரபஞ்சம் பேரறிவு, நீங்கள் அதிலிருந்து வந்த சிற்றறிவு. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களும் அதுதான்.
அந்த மூலத்திலிருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. எல்லாமே அந்த பேராத்மாவில் இருந்து வந்த ஆத்மா. இதை உணர்ந்தால் நம்ம நிம்மதியாக வாழலாம். இப்போ நம்ம ஏன் பயப்பட்டோம், ஏன் கவலைப்பட்டோம்? இந்த உடலுக்கு எதாவது ஆயிருமா, இந்த மனசுக்கு எதாவது ஆயிருமா, இல்லை நம்மளுக்கு சேவ் பண்ணி வச்சுருக்க எனர்ஜிக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லை நம்ம சேர்த்து வச்சுருக்க பொருளுக்கு ஏதாவது ஆயிருமா, அது உங்களுக்கு நிஜத்திலே தெரியும் அந்த பொருள்லாம் நீங்கள் கிடையாதுன்னு. ஏன்னா அந்த பொருள் இன்னைக்கு இருக்கும், திடீர்னு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போனாலும் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் முயற்சி பண்ணால் திரும்ப வேறு பொருளை உங்களால் சம்பாரிச்சிக்க முடியும். அது உண்மை எல்லாத்துக்குமே நிதர்சனமாக தெரியுது. ஏன்னா நம்ம வாழ்கிறப்பே பொருள் அங்கே இருக்குது, நம்ம இங்கே இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அந்த கண்ணோட்டம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கிற எதுவும், வெளிப்புறத்தில் இருக்கிற எதுவும் நம்ம இல்லை. நம்ம உள்ளே இருக்கிற ஒரு பெரிய பேரறிவினுடைய சிற்றறிவு தான் நம்ம. இதை நம்ம எல்லா மதத்துலேயும் சரி சொல்லியிருக்காங்க. நம்மளோட இந்து மதத்துலேயும், கிறிஸ்டின் மதத்துலேயும், முஸ்லீம் மதத்துலேயும் எல்லாத்துலேயுமே சொல்லி தான் இருக்காங்க. நம்ம இதை உணர்ந்தால் போதும், நம்ம நிம்மதியாக வாழ்ந்துடலாம். இப்போ நம்ம இதில் கூட சொல்லியிருப்பாங்க, பகவத்கீதையோட சொல்கிறது, நீங்கள் ஒரு ஆன்மா, ஆன்மாவை யாரும் அழிக்க முடியாது, அதை வாளால் வெட்டவும் முடியாது, அதை நீரால் அழிக்கவும் முடியாது, நெருப்பால் அதை அழிக்கவும் முடியாது. ஏன்னா இந்த நெருப்பு, நீர் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா, இதெல்லாம் இந்த ஆன்மாவுக்குள்ளே தான் அதுவே இருக்குது. அப்போ நீங்கள் எங்கும் நிறைந்திருக்கிற ஒன்று. இப்போ இந்த உடம்பு எங்கே இருக்குன்னா, இந்த உடம்பு எனர்ஜி வேணால் வந்து இந்த உடம்புக்குள்ளே போயிட்டு வந்து இந்த உடம்பை இயங்க வைக்கிது ஒழிய, இந்த பேரறிவுக்குள்ளே தான் இந்த உடம்பே இருக்குது. இந்த பேரறிவுக்குள்ளே தான் நம்மளே இருக்கோம். அப்போ நம்மளே எங்கே இருக்கோம்னா, எல்லா பக்கமும் நிறைந்து இருக்கிற ஒன்றுக்குள்ளே தான் நம்மளே இருக்கோம். எல்லா பக்கமும் உங்கள் முன்னாடி பின்னாடி இப்படி எல்லா பக்கமும் வியாபித்து இருக்கிற ஒன்று தான் நம்மளும். அப்போ இது எதனாலே அழிக்க முடியாது, எங்கேயும் யாராலையும் நீங்கள் நினச்சாவே அழிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏன் பயப்படணும்? நீங்கள் நினைக்கிறதுல என்ன, நம்மளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா உயிர் போகும். இந்த உடம்பிலிருந்து இந்த உடம்புக்குள்ளே இயக்க வச்சுட்டு இருக்கிற அது வெளியே வறுமையை ஒழிஞ்சு அது அழியவே அழியாது. வெளியே வந்தாலும் திரும்ப இங்கேயே தான் இயங்கிக்கிட்டு இருக்கும். இந்த உண்மை புரிஞ்சா நம்மளுக்கு எந்நேரமும் ஆனந்தம்தான், பேரானந்தம்தான். ஏன்னா நம்ம ஏதாவது நம்ம இழந்துருவோம்ன்றதால நம்ம இவ்வளோ நாள் நம்ம அழுதது, துக்கப்பட்டதெல்லாம். ஆனால் நீங்கள் இழக்கவே முடியாத ஒன்று அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ஏன் துக்கப்பட போகிறீங்க, ஏன் அழ போகிறீங்க? இந்த உண்மையை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக தான் நம்ம இவ்வளோ விளக்கங்கள் சொல்லியிருக்கோம். நம்ம முன்னோர்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு நிம்மதி உடனே வந்துடும். இல்லை நீங்களே கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே கேள்விகள் கேட்டால் நம்ம யார் அப்படின்னு இந்த மாதிரி யோசிச்சிங்கனாலும் உங்களுக்கு தானாகவே நிம்மதி வந்துடும். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி விளக்கங்கள் தெரிகிறப்போ, உங்களை வந்து அடையிறப்ப உங்களுக்கு அந்த நிம்மதி வந்துடும். ஸோ நம்ம இங்கே ஆனந்தமாக பேரானந்தமாக வாழ்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அதை எல்லாரும் வாழணுங்கிறதான் நம்மளோட நோக்கமும். இப்போ நீங்கள் இதை உணர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் எப்பவுமே ஆனந்தமாக பேரானந்தமாக தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்களே நினைத்தாலும் அழிக்க முடியாத ஒன்று நீங்கள். இந்த உலகமே எதிர்த்தாலும் அழிக்க முடியாத ஒன்று நீங்கள். அழிவே இல்லாத நீங்கள் ஏன் அழுகணும், நீங்கள் ஏன் துக்கமாக இருக்கணும், நீங்கள் ஏன் பயப்படணும்? அப்போ நீங்கள் இனிமேல் எப்படி இருக்கணும்? ஆனந்தமாக பேரானந்தமாக சந்தோஷமாக இருக்கணும்.
வாழ்க வளமுடன், வாழ்க பேரானந்தமாக.